வெல்கம் டு பிஎஸ் ஆஃப் ஏர்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு டைசன் குரூப் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னாலே நமக்கு கொஞ்சமாக ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்க எல்லா வீடியோஸ்லேயுமே ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக உண்டு. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய லான்ச் ஆகக்கூடிய ஆக்டிவிட்டியை பொறுத்து ஒரு 200லேருந்து ஒரு 2000 வரைக்கும் கூட ப்ராஃபிட் வரும். ஓகேவா? ஸோ அதில் லான்ச் ஆகிற ஆக்டிவிட்டி பொறுத்து. பட் இந்த ஆப்பில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் பற்றி தெரியாது. ஏன்னா இதில் வந்து 3 விதமான டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த டாபிக்ஸில் எந்தெந்த டாபிக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்ணணுங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுட்டு நம்ம ஏர்ன் பண்ணும்போது மட்டும்தான் இதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட் வருமே தவிர, தெரியாமல் பண்ணும்போது இதுலேருந்து நமக்கு போட்ட அமௌண்ட்லேருந்து ₹1 கூட ரிட்டர்ன் வராமல் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ஃபுல் டீட்டெயில் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து எவ்வளோ நாள் ரன் ஆகும், என் சைட் போனஸ் எவ்வளோங்கிற டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஸோ ஆப்புடைய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தோன்னா ட்ரேட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். அது என்ன அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் பாஸ்வேர்டு. நீங்கள் ஒவ்வொரு டைம் வித்ட்ரா பண்ணும்போதும் அந்த ட்ரேட் பாஸ்வேர்டு கொடுத்து தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதிலேருந்து ஒரு அமௌண்ட் தருவாங்க. என்ன அமௌண்ட் அப்படின்னு சொன்னால் ₹17 வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் உள்ளே வந்த உடனே டெலகிராம் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டெய்லி கோடு மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த கோடை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே டெபாசிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி மற்ற இதெல்லாம் வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லியும் ₹9 வந்து இதில் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதிலேருந்து ஒரு கோடு மாதிரி டெய்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த கோடு எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கேஷ் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு அமௌண்ட். ஸோ இதை மாதிரி நீங்கள் டெய்லியும் வந்து ₹10 15 வரைக்கும் உங்களால் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து சேமிக்க முடியும். இந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் பேலன்ஸில் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். இந்த அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. ஆனால் நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கிட்டு டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ₹200 டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ₹26 கழிச்சிட்டு ₹174 டெபாசிட் பண்ணாலே உங்களுக்கு ₹200 ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக நீங்கள் கன்ஃபார்மாக இந்த 2 பண்ணி நீங்கள் பேமெண்ட்டை சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட் டாபிக் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பேசிக் அப்படிங்கிற டாப்பிக்கு. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ₹370 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ₹111 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 56 நாளைக்கு ₹6216 வர மாதிரி போட்டிருக்கான். பட் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு போடுற அமௌண்ட் எதுவுமே ரிட்டர்ன் வராது. ஓகேவா? ஸோ இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் போட்டிருக்க அமௌண்ட்டு எதுவுமே ரிட்டர்ன் வராது. ஓகேவா? இது வந்து சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இதில் போட்டிருக்க அமௌண்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. பட் இதில் போட்டிருக்க அமௌண்ட் வந்து வராது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் ₹111 வந்து எதில் ஏறும் அப்படின்னு சொன்னால் கரண்ட் வேலெட் அப்படிங்கிறதெல்லாம் ஏறும். ஓகேவா? ஸோ கரண்ட் வேலெட்லேருந்து எப்போ வந்து இது வந்து கரெக்டாக நமக்கு வந்து வித்ட்ரா வேலெட்டில் வரும் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்க டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வித்ட்ரா வேலெட்டுக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த ஆப் வந்து 56 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய வித்ட்ரா வேலெட்டுக்கு வரும். பட் 56 டேஸ் வந்து இதில் வித்ட்ரா வந்து கிரெடிட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்படின்னா இந்த ஆப் வந்து எவ்வளோ நாள் ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று லான்ச் ஆன இந்த ஆப் வந்து ஸோ நேற்றுலேருந்து 30 டேஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்மாக 30 டேஸ் வரைக்கும் ரன் ஆகும். அதுக்கு மேலேயும் ரன் ஆகும்னா ரன் ஆகும். பட் வித்ட்ராவில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எதுக்காக இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸோ இந்த டாப்பிக்லேருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் வராதுன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது.
பட் இதில் வந்து விஐபி 1 ஆனால் மட்டும்தான் பக்கத்தில் இருக்க 2 டாப்பிக்லையும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் விஐபி அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் வந்து விஐபி சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹370 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் விஐபி 1 ஆக முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய விஐபி 1 அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் ஃப்ளாஷ் ஜோன் அப்படிங்கிற டாப்பிக்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நாம் இதில் இருக்கக்கூடிய ₹370 மட்டும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற எதுவுமே நாம் என்ன செய்ய போகிறதில்ல, இந்த டாப்பிக்கில் இருக்க எதையுமே இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு விஐபி 1 ஆகிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விஐபிக்குள்ளே வந்துடலாம். ஸோ இதில் நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் வந்து இப்போதைக்கு விஐபி 1 தான். ஸோ அதனால் நம்ம விஐபி 1க்குள்ளதை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர அதுக்கு கீழே இருக்க எதையும் நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நாம் இப்போ வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஸோ இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நீங்கள் வந்து ₹200 இன்வெஸ்ட் பண்ணும்போது கன்ஃபார்மாக நாளைக்கு காலையில் அதே 10 மணிக்கு உங்களுக்கு என்ன ஆயிரும்னு சொன்னால் ₹300 உங்கள் வாலெட்டில் வந்துடும். நீங்கள் அப்போவே வித்ட்ரா போட்டு நீங்கள் இதை எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம இது நிறைய பேர் நினைப்பீங்க, நமக்கு வந்து பேசிக்கில் வந்து எந்த அமௌண்ட்டும் வராது. ஸோ நம்ம டேரெக்டாக இந்த விஐபிலே 200 போட்டு நம்ம 300 எடுத்துக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. பட் உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியும், ஆனால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் விஐபி 1 ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை காட்டும். ஸோ நீங்கள் அப்போ வேறு வழி இல்லாமல் நீங்கள் பேசிக்காக இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அதனால் டேரெக்டாகவே பேசிக்கில் 370 போட்டுட்டு இங்கே 200 மொத்தம் ₹500 நம்ம வந்து ₹570 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ₹300 நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ரிஸ்க் கம்மி பண்ணுறதுக்காக என் சைட் போனஸ் நான் வந்து ஒரு ₹150 வந்து நான் தருவேன். ஓகேவா? இந்த ₹370 ₹150 வந்து நானே கொடுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹150 போக மீதி வந்து உங்களுக்கு ₹220 தான் உங்களுக்கு வந்து வர வேண்டியது இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா விஐபியில் ஒரு ₹100 உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ ₹120 தான் உங்களுடைய அமௌண்ட் வந்து இந்த ஆப்லேயே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ப்ரீ சேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ₹160 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 3 டேஸில் உங்களுக்கு வந்து ₹240 வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுடைய ₹120ல் ₹80 வந்து உங்களுக்கு வந்து இதில் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்து டாஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து அதில் டெலிகிராமில் கொடுக்குற கோடெலாம் வச்சு நீங்கள் அந்த ₹25 வந்து உங்களுக்கு இன்றைக்கே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னம்னா அந்த ₹25 உங்களுக்கு இதிலே கிடச்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுடைய போட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து 0 ஆகிடும். ஓகேவா? இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து இதெல்லாம் லான்ச் ஆகும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் எந்தெந்த இது மட்டும் யூஸ் பண்ணணும், எந்தெந்த இது மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா எல்லா இதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, எது வரும் எது வராது அப்படிங்கிறத நான் தெளிவாக என்னோடய குரூப்பில் சொல்லிடுவேன். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து ஒரு ப்ராஃபிட் வரும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு என்ன இருக்குது, ஸோ டெபாசிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டெபாசிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து சேனல்ஸ். ஓகேவா? ஸோ எந்த சேனல்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து மெயினாக இந்த மாதிரி ஆப்லாம் பேடிஎம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஃபோன்பே, ஜிபே விட பேடிஎம் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ பேடிஎம்மில் நீங்கள் போய்ட்டு டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேமெண்ட் எதுவும் ஏறல, இல்லை வித்ட்ரா எதுவும் ப்ராப்ளம் ஆனாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். வித்ட்ராவல் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ வித்ட்ராவல் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்னோடய லிங்க்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய போனஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா?